ஓம் நம சிவாய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில் நாம் இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம் இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லையுமா அப்படின்னா இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் கடைசி வரைக்கும் கேட்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துடுறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமாக இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப தாங்க முடியாத ஏக்கத்துல, கஷ்டத்துல, துன்பத்துல இருக்கணும். வேற வழியே இல்லை. அதுவும் ஒரு 5 வருஷமா பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காது, சொல்ல மாளாது அப்படின்னு சொல்ற மாதிரி எதை சொல்றது, என்னத்தை சொல்றது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வாழறதே பெரிய விஷயம், உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இந்நேரம் என் மனசை உடைச்சிக்கிட்டு ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா புல்லு முளைச்சிருக்கேன் அந்த இடத்துல. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வலி, வேதனை, துரோகம், இம்சைகள் இதெல்லாம் தாங்கி தான் இன்னைக்கு மீண்டு வந்திருக்கோம். 7.5 சனிங்களை படாத பாடு படுத்துருச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய நிலையில தான் இப்ப கிரக அமைப்புகள் இருக்கு. பெரிய அவமானம் நடந்திருக்கும், பொருளாதார பிரச்சனை, ஏதாவது நோய்க்காக கடன் வாங்கி திண்டாடி இருப்பீங்க, இல்லைன்னா வெளிநாட்டு போறதுக்கு பணத்தை கொட்டி திண்டாடி இருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க, வேலைக்காக தொழிலுக்காக பணத்தை கட்டி ஏமாந்துருப்பீங்க, ஒரு பெரிய முதலீடு போட்டு ஏமாந்துருப்பீங்க, பங்கு சந்தையில் போட்டு ஏமாந்துருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் ஒரு நியாயத்தோட, நேர்மையோட, நல்ல மனசோட பணத்தை போட்டிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. இப்போ கடனாளியாக ஆகி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என் நண்பு கும்பராசி நண்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் விடிவு காலம் வந்திருக்கு. கொஞ்சம் வீழ்ச்சிக்குங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே வந்திருக்கிறாரு. ராகு பகை வீட்டில் தான் இருந்தாலும் சுக்கிரன், புதன் உங்களுக்கு யோகத்தை செய்வார்கள். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் நிதானமாக இருப்பீங்க. எது தேவை, எது தேவை இல்லை அப்படிங்கிற எண்ணோட்டம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இங்கே உலக வழக்கம் என்னென்னா, எதுக்கு அதிகமாக ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்காது, ஆசைப்படாதவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி உலக ஆசைகள் எதுவுமே இருக்காது. வாழ்க்கையை கௌரவமாக, நேர்மையாக நடத்தினா போதும், குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்தால் போதும், வேலையில் நல்ல பேர் எடுத்தால் போதும், தொழிலில் நல்ல பேர் எடுத்தால் போதும். காசு பணத்தை பார்க்கக்கூடாது. ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் காசு அதிகமாக போட்டு செய்வீங்க, அப்புறம் சிக்கலில் மாட்டிப்பீங்க. அப்புறம் கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றுமே மிஞ்சாது. ஆனாலும் நம்பி வேலை கொடுத்துட்டாங்க, அவங்க சந்தோஷப்படணும், நம்மளை பற்றி அவங்க பெருமையை பேசணும், வருத்தப்படக்கூடாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே நிறைய இழந்திருப்பீங்க. ஆனாலும் அப்படி நீங்கள் செஞ்சும் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும். அதுதான் இங்கே மிகப்பெரிய வழி. அது எங்கே இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும், வேலைலாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க. உழைக்கிறதுல பெரிய மன்னன், உழைப்பின் மன்னன் அப்படின்னா உங்களை தான் சொல்லணும். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் கிடைக்கிற பேர் வேறு யாருக்காவது போயிட்டுருக்கும். வேறு யாராவது தட்டி முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. 99% நீங்கள் செய்வீங்க, 1% யாராவது செஞ்சுட்டு நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போகிற காலகட்டம் இந்த காலகட்டம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க. குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்துக்காக ரத்த வேர்வைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வேர்வை வர அளவுக்கு உழைப்பீங்க. யார் புகழ்கிறாங்க, யார் பாராட்டுறாங்க, யார் சந்தோஷப்படுறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. குடும்பத்துக்காக உழைக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும். ஆனால் நல்ல பேர் கிடைக்குதா அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் தான். ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டோம், போராடியும் உழைச்சோம், நம்மளை அவமானம் தான் படுத்துகிறாங்க. என் தம்பி உழைக்காமலே சாப்பிட்டுட்டு இருக்கான், என் தங்கச்சி அவள் பாட்டே ஜாலியாக இருக்கா. ஆனால் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எந்த வயதாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது கும்பராசி தான். ஆனால் வெளியில் சொல்கிறதில்ல. அந்த கும்பத்தில் கோவிலுக்கு படைக்கிற அந்த கும்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சொம்பு, அந்த செம்பில் என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார சந்தோஷம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், கவலை இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத, சொல்கிறதுக்கு மனசு வராத ஒரு குணம் உங்கள் குணம். அதனாலேயே கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காக போராடி ஓய்ந்து போகிற, தேய்ந்து போகிற உங்களுடைய சந்தோஷத்தை துறந்து குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா ஜீவன் அப்படின்னா கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் தான். பெண்களும் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, 9 வயது சிறுமியாக இருந்தாலும், 18 வயது இளம்பெண்ணாக இருந்தாலும்,
நடுத்தர பெண்மணியாக 40 வயதாக இருந்தாலும் 60 வயதாக இருந்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வயசில் உழைக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இவங்க கும்பராசி அப்படின்னு. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், அதுதான் இங்கே முக்கியம். அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணுங்க. கர்ம வினையை மொத்தமும் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உழைச்சி உழைச்சி கர்மக்காரகன் சனி பகவானுடைய அந்த அந்த அருளை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. அல்லது கர்ம வினைன்னு மூட்டை மூட்டையாக இருக்குல்ல, சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா, அதை இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எத்தனை துரோகம், தோல்வி, அவமானம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்மக்காரகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுடைய அதிபதி சனி பகவான் இப்போ 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் என்னவா இருக்கார்? ஜென்மசனியாக இருக்கார். குடும்பஸ்தானத்துக்கு ஜென்மசனி போராட்டம் தான். குடும்பத்தில் வாழ்வா சாவாங்கிற போராட்டம். பிச்சுக்கிட்டு ஓடலாமா, நீ பெரியாளா நான் பெரியாளா, குடும்பத்துக்குள்ளாரியே, அண்ணன் தம்பிக்குள்ளாரியே, கணவன் மனைவிக்குள்ளாரியே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை சரி பண்ணிட்டு வரீங்க. பாதச்சனியாக இருக்கு. உங்களுக்கு கை கொடுக்கவே இந்த அமைப்பு. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் ராகு வந்திருக்கிறாங்க. சாதாரண தன்னம்பிக்கையில் முரட்டு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் அவங்கள நண்பர்கள் உறவினர்கள்ட்டேருந்து வேறுபட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ தான் உங்களுடைய சந்தோஷத்துக்கு சுகத்துக்கு ஒரு உயிர் கொடுப்பீங்க, மதிப்பு கொடுப்பீங்க. எனக்கும் ஒரு ஆசை இருந்ததில்ல, எனக்கும் இந்த ஆசை இருக்குல்ல, நம்ம ஏன் இதை கண்டுக்காம அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ உங்களுக்கு உதிக்கும். திடீர்னு உதிச்சிருக்கும். நமக்கும் சொத்து வேணும், நமக்கும் வீடு வேணும், நமக்கும் ஒரு பைக்காவது, ஒரு ஸ்கூட்டியாவது அல்லது ஒரு காராவது, வசதி வாய்ப்புகளுக்கேற்ற அந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இது வரைக்கும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கும் சில ஆசைகள் உங்கள் மனசில் உதிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்கள் மேலே ஒரு பாசமோ அன்போ மரியாதையோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவர்கள் உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் முன் வருவாங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக என் அன்பு கும்பராசி நண்பர்களே, சரியான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு விரைஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். என்ன நடக்கும் நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பொறுப்பு ஒப்படைங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, போதும், இதுக்கு மேலே பயப்படாதீங்க, பொறுத்தது போதும் அப்படின்னு யார் சொல்ல போகிறது? உங்களுடைய துணை உங்களுக்கு கை தூக்கி விடுவார்கள். நீங்கள் உட்காருங்க, நான் இனிமேல் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி, நான் துணையாக இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய துணை உங்களை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியான நேரம் இது. இங்கே இது ஆப்போசிட்டாகவும் சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் மதிக்கல உங்கள் துணையை. இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்கள் துணை கூட இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, அதாவது உழைச்சி தோற்று போயிட்டீங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, உழைப்புக்கேற்ற பலன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்கள் துணை உறுதுணையாக இருப்பாங்க. ஒருவேளை அப்படியே இதை மாற்றி பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் துணையை மதிக்கலை, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மதிக்கலை, உதாசீனப்படுத்தியிருந்தீங்க, அவமானப்படுத்தி இருந்தீங்க, இல்லைனா அவங்க கேட்டதை செஞ்சு கொடுக்காம அல்லது அவங்களுக்காக உழைக்காம ஊருக்காக உழைச்சி இப்படி அடுத்தவர்களுக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு குடும்பத்தை கண்டுக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு போரே வெடிக்க போகுது. குடும்பத்தில் மதித்து நடந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்ட காலம். ஏனோ தானோன்னு வாழ்ந்த, குடும்பத்தை கவனிக்காத, குடும்பத்தை ஏறெடுத்தும் பார்க்காத கணவன் மனைவிக்கு இது போதாத காலம். ஏதோ ஒரு புது உறவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு விரயம் வீட்டில் உங்களது கணவன் மனைவி வந்து நிற்கிறாங்க. அந்த வீட்டு அதிபதி வந்து நிற்கிறார். விரயம் ஆகக்கூடிய அமைப்பு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒன்று வெளிநாட்டுக்கு போவாங்க நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா உங்களை விட்டு ஏதாவது சந்தேகம் வந்து அல்லது வீண் பழி சுமத்திட்டு அல்லது நீங்கள் எப்போதோ செஞ்ச அந்த தவறுக்கு இப்போ நியாயத்தை கேட்டு போராடுவாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. விரயம் வீட்டில் வந்து அந்த அதிபதி நிற்கிறார். கணவனோ மனைவியோ உங்களை விட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுவீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்லது உங்கள் கௌரவத்தை காக்கிறதுக்காக. இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, சண்டை, புதிய உறவு வந்து குடும்பத்தை கெடுக்கிறது அல்லது ஏற்கனவே பழகின உறவு இப்போ வர்றது,
ஏன்னா அவமானத்தை அஷ்டமஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். பல அவமானங்களை தேடி கொடுப்பார். திடீர்னு பிரச்சனை வரும், திடீர்னு சண்டை சச்சரவு வரும், திடீர்னு கோர்ட்டு கேஸுன்னு போவீங்க. இந்த காலகட்டத்தில் என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படி யோசிக்காதீங்க. வாழ்க்கைன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த உலகம்னா இரவும் உண்டு பகலும் உண்டு. அதுபோலத்தான் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு துடிக்கிறீங்களோ அல்லது செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு எதிரிகளும் எதிர் பிரச்சனைகளும் உங்களை வீழ்த்தறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுற அதே புதன் பகவான் உங்கள் கௌரவத்தை எடுக்கிற இடத்துலையும் இருக்கிறார். அதுதான் இங்கே சூட்சமம். புரியுதுங்களா? ஒரு நண்பன் உங்களுக்காக உயிரை கொடுக்குறான் அப்படின்னா அதே நண்பன் உயிரை எடுக்கிற இடத்துலையும் இருக்கான். உங்கள் காதலி உயிரை உங்களுக்காக கொடுக்கிறாள் அப்படின்னா அதே காதலி உயிரை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிரை அப்படி யோசிக்கக்கூடாது. ப்ளஸ் ஆர் மைனஸ், நல்லதையும் செய்வார்கள் கெட்டதையும் செய்வார்கள் நண்பர்கள், காதலி, புரியுதுங்களா? கணவன் மனைவி, இப்படி இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. அதாவது சமநிலை. என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எதை பொறுத்துங்க அப்படி நடந்துப்பாங்க. அப்போ நடக்காததுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சுமையை தூக்கி தலையில் வச்சுருக்கீங்க. கடன், மன வருத்தம், குழப்பம், நஷ்டம், குடும்ப பிரச்சனை, வேலை போனது, தொழிலில் நஷ்டம், வெளிநாட்டுக்கு போய் பணத்தை இழந்துட்டு வந்தது அல்லது வேலைக்கு பணத்தை கட்டி இழந்தது, இப்படி பல சங்கடங்களில் இருப்பீங்க. இதில் குடும்ப பிரச்சனை வேறையா? அப்போ என்ன செய்யணும்? அவங்கள மிஸ் பண்ணாமல் நீயே துணை அப்படின்னு வச்சுக்கணும். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. அவங்க கூட சேர்ந்து போராடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என் நண்ப கும்பராசி உறவுகளை அவங்கள சேர்த்துக்கிட்டீங்க எந்த பிரச்சனையிலையும் அப்படின்னா உங்கள் கணவனை மனைவியை மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கள சேர்த்துக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு எடுத்து போராடி நில்லுங்க. கண்டிப்பாக பிரச்சனையை தீர்ந்தது. அவங்கள விட்டுட்டு நீங்கள் எது செஞ்சாலும் மதிக்கலன்னு நினைப்பாங்க, ரொம்ப சங்கடப்படுவாங்க, கோபப்படுவாங்க. அந்த கோபம் என்னாகும்? பெருசாகி நாளடைவில் பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ரொம்ப கோபப்படுவாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கும்? பயங்கர கோபம் வரும். கொஞ்சம் மதிக்கலைனாலும் மதிக்கிறீங்களா இல்லை என் வேலையை நான் பார்த்துட்டு போகட்டுமா, அன்பு காட்டுறீங்களா இல்லை எங்கே கிடைக்குதோ அங்கே நான் பார்த்துக்கிட்டோமா, அந்த பிரச்சனை வரும். கொஞ்சம் வேலைக்கு போகிற கணவன் மனைவியை கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்குங்க. இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இப்போ இருக்க மாட்டாங்க. புது சுகத்தை தேடி, புது உறவை தேடி, புது இன்பத்தை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சொக்கத்தங்கமாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரி இல்லை அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆனால் கிரக அமைப்பை நம்பக்கூடாது. கணவன் மனைவியை நம்பலாம், ஆனால் கிரகங்களை நம்ப முடியாது. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த கிரகத்துக்கு உரியவர் யார்? செவ்வாய். சூரியனோட சேர்ந்துருக்கிறார். நிறைய உறவுகள் கிடைக்கும், நிறைய நட்புகள் கிடைக்கும். சிந்தனையை மாற்றுவாங்க. மதியாதார் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்கள் உறவை பிரிக்கிறதுக்கு இங்கே சூழ்ச்சிகள் நடக்குது இந்த காலகட்டத்தில். தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வீட்டு அதிபதி சனியில் ஜென்ம சனியாக மீனராசிக்கும் பாதச்சனியாக உங்களுக்கும் இருக்கிறார். இன்னொரு 2 மாதம், அதுக்கப்புறம் கில்லி மாதிரி சொல்லி அடிப்பீங்க. அது வரைக்கும் போராடுறது தான் இங்கே முக்கியம். எப்படியாவது உயிரை கையில் பிடிச்சி மீண்டு நீந்தி வந்துருங்க. ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவா சித்திரவதைய அனுபவிப்பீங்க. யாரு? எதிரியா, துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க? இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்காக உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எது யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்ததுன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம புள்ள குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2-7-11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள்
இந்த ஆண் பெண் கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணு பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். இப்போ ராசியில் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க. புதன் அந்த ராசியில் இருக்கிறதுனால நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளால், குழந்தைகளால் சுகம் கிடைக்கும், நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் புதன் சுக்கிரனோட சேர்ந்ததுனால அவர்கள் காதலித்து சனி வீட்டில் இருக்கிறதுனால ஜாதி மத பேதம் பார்க்காம, நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காம யாரை வேண்டுமானாலும் லவ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களது பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்களோ. கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களையும் சொல்லலாம். திருமணம் ஆனால் கூடயும் உங்களையும் சொல்லலாம். திருமணம் ஆகி குழந்தைகள் 15 வயது 18 வயது இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சொல்லலாம். குழந்தைகளோ நீங்களோ மிக எச்சரிக்கையோடு இருங்க. தராதரம் பார்க்காம என்ன நடக்கும்? உறவுகள் ஏற்படும். அதே போல் புதன் அஷ்டமாதிபதி.
சின்ன நோயாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வரும். ரொம்ப மரியாதை இல்லாதவங்க, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, சமூகத்தில் வெறுத்தவங்க, ஒரு நல்ல குணம் இல்லாதவர்கள் உங்கள்கிட்ட போட்டி போடுவாங்க, சண்டை போடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரண்டாவது திருமணம் முக்கியமாக நல்லா கவனிங்க. கும்பராசி வீட்டில் சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே, புதன் காதல் கிரகம், சுக்கிரன் காம கிரகம், ராகு அதாவது தப்பாக சொல்லக்கூடாது, கிரகத்தை தப்பாக சொல்லக்கூடாது, வாயில் அடிச்சுக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ராகு பகவான் மாமா வேலை பார்க்கக்கூடிய கிரகம், அதாவது தவறான உறவுகளை இணைக்கக்கூடியவர். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் அரும்பும், ஆனால் அந்த காதல் தெய்வீக காதலாக இருக்காது, அவசர காதலாக இருக்கும், காம காதலாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய பிரச்சனை, துன்பம், துயரம், அவமானம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை தவிர்த்துட்டு புதன் பகவானை பார்த்தா அற்புதமான வேலை செய்வார். நல்ல கல்வி, நல்ல சுறுசுறுப்பு, புத்தியை வேலை செய்வார். டெக்னாலஜியை நல்லா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம். அந்த ஆர்வத்தை கொடுப்பாரு, அதில் வெற்றியை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அழகான உடல் அமைப்பை, ஒரு பிரகாசத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வராரு. அதனால வீடு, வாகன வசதி, நிலம், சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. உங்கள் ராசிக்கு வந்தாலே கஷ்டப்பட்டு போராடி உழைச்சி வேர்வை சிந்தி எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா, இப்போ அது பல மடங்கு உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்பினால் என்ன பண்ணுவீங்க, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திப்பீங்க. ஒரு அழகான வீடை கண்டிப்பாக கட்டுவீங்க, அழகான சொத்து வாங்குவீங்க, அழகான ஆடம்பரமான வாகனம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு சுக்கிரன் வந்தாலே. பாக்கியாதிபதியாகவும் வராரு. அதனால் தெய்வ பக்தி அதிகரிக்கும். எந்த மனப்பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த மனக்குழப்பம் வந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் தெய்வீக சிந்தனையை வளர்த்துக்குங்க. மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தீரும். அதே போல் கலைகளில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய சாதனையை படைப்பீங்க. இந்த நேரத்தில் பல படங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோடி கோடியாக கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த கலைத்திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். திடீர்னு உங்கள் துறைக்கு ஏற்றது மாதிரி நடிப்பு துறையாக இருக்கலாம், இயக்கம் இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், அதில் பல துறைகள் இருக்குது. அதில் உங்களுடைய சாதனைகள் வெளிப்பட்டு பல படங்கள், பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு அதே வீட்டில் இருக்கார், ராசியில் இருக்கார். ராகுவால் அடிக்கடி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வரும். ஏன்னா கேது வீட்டில் யார், அதாவது உங்களது கணவன் மனைவி வீட்டில் கேது இருக்கிறார். அந்த பார்வை விழும். பகை வீட்டில் இருக்கார் ராகு, அதுதான் அங்கே பிரச்சனை. பகை வீட்டில் இருந்தாலே எதுலேயுமே நம்பிக்கை வராது, யாரையும் முழுசாக நம்ப மாட்டீங்க. கெட்டவர்களை நம்பலைன்னா தப்பிச்சிருவீங்க, நல்லவர்களை நம்பலைன்னா அங்கே தான் இழப்புகள் வரும். அதாவது கணவனை மனைவியை சந்தேகப்படுற அமைப்பு உண்டு. அந்த சந்தேகத்தினால உங்களை பிரித்து வைக்கும் இந்த கிரக அமைப்பு. குடும்பத்திலிருந்து பிரித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க, அல்லது துரத்தப்படுவீர்கள், அல்லது ஊரை விட்டு ஓடுற சூழ்நிலையை உருவாக்கும். பல முயற்சிகள் தோக்கத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நெருப்பால், ஆயுதத்தால், விஷத்தால் கெட்ட பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் என்ன பண்ணணும், மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். நெருப்பு, ஆயுதம், விஷம் இதெல்லாம் பார்த்து இருக்கணும். அதே போல் கோபம், படபடப்பு, குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களையோ ஆண்களையோ வேட்டையாடக்கூடிய அந்த எண்ணம், எப்படி அவங்கள அடையணும், கிடைச்சா பரவாயில்ல, நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. கிடைக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க. துரத்தி காதலிப்பீங்க. காதலிக்கலை அப்படின்னா கோவப்படுவீங்க. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்படியாவது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கில் சிக்க விடக்கூடிய அமைப்பு. எதனால் அந்த அமைப்பு வரும் அப்படின்னா, ஒன்று குறுக்கு வழியில் செல்வம் சேர்க்குற முயற்சியில் சிக்கிப்பீங்க, இல்லைனா அடுத்த பாலினத்தவர்கள் மேலே ஆசைப்பட்டு எந்த வயதாக இருந்தாலும் தவறு செஞ்சு அங்கே சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் மிக எச்சரிக்கையோட இந்த கிரக அமைப்பு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும்.
அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும், மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த 2 இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படி நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லுவோம், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம நேர்மையா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஸ்டெடியா இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்குது இப்போ. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது
ஒரு பெண்ணை விட்டு ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான் இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்லை, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நான் முன்னாடி சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனால தான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க, அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை
இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.